உண்மையை சொல்லு, நீ யாரு? மேடம், நான் பொய் சொல்ல மாட்டேன். என் நிஜமான பேரு இஷான் அவஸ்தை இல்ல, இஷான் அஸ்ரானி. நான் தான் லாஸ்லா கார்ஸ் மற்றும் அஸ்ரானி இண்டஸ்ட்ரீஸ் ஓனர். ஜியாவுக்கு விருப்பம் இருந்தா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க தயார். அஸ்ரானி இண்டஸ்ட்ரியல் ஓனரை இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்ல. அதனால நீ அந்த ஓனர்னு சொல்லி ஏமாத்துறியா? உண்மையை சொல்ல போனா இவனுக்கு கார் கூட ஓட்ட தெரியாது. உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? எனக்கு கார் ஓட்டவும் தெரியும், அதை உருவாக்கவும் தெரியும். ஏய், உனக்கு 2 நிமிஷம் டைம் இருக்கு, அப்புறம் காரை உடைக்க ஆரம்பிச்சிருவோம். புரிஞ்சுதா? இது ஸ்டார்ட் ஆயிருச்சு. முடிஞ்சது, முடிஞ்சது. டேய் தம்பி, நீ யாரு? எங்க இருந்து வர? உன் கால் தடம் எங்க இருக்கு? ஏய், நிறுத்துங்க. நீங்க எல்லாரும் அவசரத்துல இருந்தீங்கல்ல, காரை ஓரமா எடுத்தாச்சு. நீ சூப்பரா கலக்கிட்டீங்க குரு. எங்களுக்கும் கொஞ்சம் கத்து கொடுங்க. இந்த காரை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? பாருங்க, நீங்களும் அவசரத்துல இருக்கீங்க. நானும் என் மாமியார் பிறந்த நாளுக்காக வந்திருக்கேன். இன்னொரு நாள் கண்டிப்பா கத்து கொடுக்குறேன். இப்ப இந்த ஊர்ல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கும். இந்த ஊர்லயே தங்கியிருக்க மாப்பிள்ளைங்களும் இருப்பாங்க. கார் குரு பிரதர், அப்புறம் பார்க்கலாம். இந்த உலகத்தையே என் கைக்குள்ள வச்சிருக்கேன். ஆனா என் உலகமே இந்த மோதிரத்துக்குள்ளதான் இருக்கு. இந்த மோதிரத்தோட டிசைனை பார்த்து வரவங்க எனக்கு வேண்டாம். என் மனசுல இருக்கிற உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் தான் வேணும். ஐயா சாமி, தர்மம் பண்ணுங்க. சாமி பேர்ல ஏதாவது ஒரு துண்டு ரொட்டி இருந்தா கொடுங்க ஐயா. ஏதாவது கொஞ்சம் காசு இருந்தா போடுங்க. 2 நாளா எதுவுமே சாப்பிடல. இவன் நேகா தானே, நம்ம HR டிபார்ட்மெண்ட். நான் அவ்வளவு நல்ல சம்பளம் கொடுக்குறேன், ஆனா என் மனசுல உங்களுக்கு மார்க் 0 தான். மின்டி, மின்டி, இங்க வா. அங்க பாரு, அங்க பாரு. இவன் அதே ஆளு தானே? ஆமா, இவன் தான் அவன். ஆமா, இவன் தான் அந்த பிச்சைக்காரன். வா வா, இல்லைன்னா நமக்கு டீ காசு கேட்பான். வா போலாம். அந்த குறும்பான கண்ணு, கடவுளே, என்ன ஒரு அழகான படைப்பு. எக்ஸ்கியூஸ் மீ. அம்மா, ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் காசு இருந்தா கொடுங்க ப்ளீஸ். ஆஃப் கோர்ஸ். இதோ. ₹200? சாரி, இந்த காலத்துல 200 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? ஒரு நிமிஷம், இதை வச்சுக்கோங்க. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. மிச்சம் இருக்கிறது என் ஹாஸ்டல் ஃபீஸ் தான். பை. கொஞ்சம் நில்லுங்க. சொல்லுங்க. இது உங்களுக்கு தான். இது என்னது? நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கான ரிசல்ட். நீ என்ன ஏமாத்திட்டியா? உன்கிட்ட இவ்ளோ காசு இருந்தா அப்புறம் எதுக்கு? இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. யாரோ ஒருத்தர் இதை என் தட்டுல போட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கும் இதுக்கும் சம்மதம் இல்ல.
ஓ, யாரோ போட்டுட்டாங்களா? யாரோ உன்கிட்ட கேவலமா விளையாடிட்டு போயிருக்காங்க. எனக்கு இந்த பேங்க் பத்தியெல்லாம் நல்லா தெரியும். இதுல பணம் எடுக்கணும்னா சிஇஓ கையெழுத்து வேணும். அப்புறம் எனக்கு ராணி என்டர்பிரைசஸ் பத்தியும் நல்லா தெரியும். இந்த செக் ஒரு ஃபேக். ஒரு நிமிஷம். ஹாய் மம்மி, ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ. என் செல்ல அம்மாக்கு ஹாப்பியஸ்ட் பர்த்டே. தேங்க்யூ சோ மச் செல்லம். பாரு, என்னோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு லஞ்ச் டைம்க்கு கரெக்டா வந்துரு. உன் அக்காவும் மாமாவும் கூட வராங்க. சரிம்மா, நான் டைம்க்கு வந்துடுறேன். பாரு கண்ணா, நான் உன்கிட்ட கடைசி தடவையா கேக்குறேன். உன் வாழ்க்கையில யாராவது இருந்தா அவங்கள இங்க கூட்டிட்டு வா, சரியா? இல்லைன்னா நம்ம ஊர் தலைவர் ஜெயராஜ் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கான். ஜெயராஜ் பெரிய எடுத்து பையன், நிறைய பணம் இருக்க. நமக்கு வேற என்ன வேணும் இல்லையா? என்னம்மா, இன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே பேச்சுதான். இது என்ன பர்த்டே கேக்கா ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்றதுக்கு? அப்புறம் நான் ஏற்கனவே என் பாய் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லிட்டேன்ல. எனக்கு இப்போ கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நீ வீட்டுக்கு வா, நேர்ல பேசிக்கலாம், சரியா? சரிம்மா, பட் லிசன். மம்மி மம்மி, அந்த ஜெயராஜ் மாதிரி ஒரு லூசர் கூட என்னால கல்யாண மேடையில உட்காரவே முடியாது. ஹாய், will you be my fake boyfriend? என்னது? இல்ல, சும்மா ஃபேக் பாய் ஃப்ரெண்டா வர முடியுமான்னு கேக்குறேன். ஃபேக் பாய் ஃப்ரெண்ட்னா என்ன? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நான் ஒன்னும் உங்களை சும்மா செய்ய சொல்லல. உங்களுக்கு 5000 தரேன். உங்க ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் உங்க ஸ்டைலையும் மாத்திக்கிட்டா போதும். ஓகேவா? டீல் ஓகே தானே? ஒத்துக்கோங்க பிரதர், ப்ளீஸ். பிரதரா? ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு பிரதர் கிடையாது. முதல்ல அண்ணன் கூப்பிடுறது, அதுக்கப்புறம் தங்கச்சின்னு சொல்றது. மேடம், என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் நில்லுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, இந்த ஃபேக் பாய் ஃப்ரெண்ட்னா என்ன? அந்த காலத்து சினிமா எல்லாம் பார்த்தது இல்லையா? ஹீரோ ஒரு நாளைக்கு மட்டும் முதலமைச்சர் ஆவாரே, அதே மாதிரிதான் ஒரு நாளைக்கு மட்டும் என் கூட பாய் ஃப்ரெண்டா வரணும். நான் என் அம்மா கிட்ட எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே. இப்ப யாரையாவது கூட்டிட்டு போகணும். இல்லனா யாராவது ஒரு பணக்கார லூசு பையனுக்கு என்ன கட்டி வச்சிடுவாங்க. தட்ஸ் தி ப்ராப்ளம். எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ப்ளீஸ். ஓகே, வெரி குட். ஏ முட்டாள், பாய் ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை கேட்டு ரொம்ப சீன் போடாத. கவனி, அவ ஃபேக் பாய் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க ஒரு ஃபேக்கான பாய் ஃப்ரெண்ட் தான். நடிக்க மட்டும் தான் செய்யணும். என் நிலைமைய வச்சு தப்பா எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம். நீங்க தான் என் நிலைமையை யூஸ் பண்றீங்க. சரி, நான் ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் தான். ஆனா உங்க அம்மாவுக்கு அப்படி தெரியக்கூடாதுல்ல. அதனால நான் உண்மையான பாய் ஃப்ரெண்டுன்னு அவங்கள நம்ப வைக்கணும். நான் உங்க கையை பிடிக்க நீங்க பெர்மிஷன் தரணும், சரியா? நாம 2 வருஷமா காதலிக்கிறோம்னு சொல்லணும். ரைட்? ஆமா. சரி, ஓகே. நான் பெர்மிஷன் தந்துட்டேன். ஆனா ஓவரா பண்ணக்கூடாது. அப்புறம் என்கிட்ட ரொம்ப ஒட்டாதீங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. எனக்கு ஏற்கனவே ஒருத்தரை பிடிக்கும். நான் ஒரு நல்ல பொண்ணை தேடி வந்தா இவ என்கிட்டயே இவ லவ் பண்ற ஆளை பத்தி சொல்றா. அவர் யாரு? த கார் குரு, அசானி என்டர்பிரைசஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ இஷான் அசானி. ஓ, அப்படியா? ஆமா. சாரி, நீங்க பிச்சைக்கார, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஆனா அவரை இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல. ஆனா முழு உலகத்துக்கும் அவர் தெரியும். அவர் வெறும் 18 வயசு இருக்கும் போதே இன்ஜினியரிங்ல பெரிய ரெக்கார்ட் பண்ணிருக்காரு தெரியுமா? உலகத்திலேயே வேகமான சேஃபான கார் டிசைன் பண்ணது அவர்தான். அது மட்டும் இல்லாம 22, 23 வயசுலயே எல்லா கார்களையும் அவரையே டிசைன் பண்ணிருக்காரு. அவர் ஒரு ஜீனியஸ், என்னோட ஹீரோ.
லக்ஸுரி கார்கள்ல அவரோட கார்களுக்கு தான் உலகம் முழுக்க கிரேஸ் இருக்கு. அப்படியா? ஆனா அதை விட பெஸ்டான விஷயம் என்ன தெரியுமா? அவர் தன்னோட வெற்றிக்கு காரணம் அவரோட டீமும் ஃபேக்டரி தொழிலாளர்களும் தான் அப்பப்ப கிரெடிட் கொடுப்பாரா. ஹவு ஸ்வீட். அவ்வளவுதான். அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், என்னோட முதல் காதல். அது ஒன் சைடு லவ்வா இருந்தாலும் பரவாயில்ல. அன்புக்கு அன்புதான் பதில் இல்லையா? காதல்னா காதல் தான். அதனால கொஞ்சம் தள்ளியே இருங்க. நான் சொல்றத அப்படியே செய்யுங்க. சரி, இந்த அளவு டிஸ்டன்ஸ் ஓகேவா? ம். ஓ, நான் உங்க பேரு கூட கேக்கல. உங்க பேர் என்ன? இஷான். ம். அவஸ்தி. இஷான் அவஸ்தி. ம். ஓகே, ஒரு வழியா பிள்ளையா சுழி போட்டாச்சு. சரி வாங்க, gift கொடுக்க போலாம். அம்மா பர்த்டேல. வாங்க. ஹலோ ஷர்லி, 2 கோடி ரூபாய் gift ரெடி பண்ண. ஆஷா சிங் பேர்ல இருக்கணும். நாம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகணும். ஓகே, வேலையை முடிச்சிட்டு லெட் மீ நோ. பை. பையா, மெயின்புரி காலனிக்கு வருவீங்களா? கிரேட். ஓ, இருங்க, இத கொடுக்க மறந்துட்டேன். இந்தா 10,000 ரூபாய். ஒரு பையன் முதல்ல பொண்ணு வீட்டுக்கு போகும்போது gift கொடுக்கணும்ல, அதான். இத அவங்க கிட்ட பத்திரமா கொடுங்க. நில்லுங்க. நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆமாமா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என் பேரு இஷான் அவஸ்தி. எங்க அப்பா டெல்லியில பெரிய பிசினஸ் மேன். எங்களுக்கு துணி பிசினஸ் இருக்கு. ஆனா நான் என் சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிறேன். வருஷத்துக்கு 7 லட்சம் சம்பாதிக்கிறேன். Thank you so much. Please carry on. எல்லாரும் உட்காருங்க. ஆஷா டார்லிங். Thank you. Thank you so much. ஒரு நிமிஷம், நீ என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்க? நிஜத்தை சொல்லு, என்ன விஷயம்? என் லூசு மக வளர்ந்துட்டா. நிஜமாவா? என்னாச்சுன்னு சொல்லு. காலையில பேசும்போது எதுவும் சொல்லல. ஆனா அப்புறம் ஃபோன் பண்ணி அவ இன்னைக்கு வரும்போது கூட ஒருத்தரை கூட்டிட்டு வரதா சொன்னா. ஹாப்பி பர்த்டே ஆஷாமா. நல்லா இருப்பா. God bless you. நீங்க 100 வருஷம் வாழணும் ஆஷாமா. Thank you. இதோ உங்களோட gift. ஓ, ரொம்ப நன்றி. 50,000 ரூபாய் இருக்கு. 50,000 ரூபாயா? இது ரொம்ப அதிகம்பா. நான் எப்படி வாங்குவேன்? ஃபார்மாலிட்டிக்காக 1 ரூபாய். Thank you. பாருங்க ஆஷாமா, என்கிட்ட இருக்கிற எல்லாமே உங்களோட இதுதான். சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் விடுங்க, அத பத்தி யோசிக்காதீங்க. சரி, ஜியா இங்க? அவளை காணோம். இதோ வந்துட்டு இருக்கா. அவ யாரையோ கூட்டிட்டு வரதா சொன்னா. அநேகமா அவளோட பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கும். யாரோ ஒரு ஃப்ரெண்ட். அவன் கூட தான் வரா. அப்படிதானே? அப்படியா? தம்பி, அங்க போ. உனக்காக ஒரு பெரிய பூந்தி லட்டு வச்சிருக்க. அதுல நிஜமான கோல்டு ஃபைல் ஒட்டி இருக்கு. போய் என்ஜாய் பண்ணு. என்ன பண்ணி வச்சிருக்க நீ? So sorry. ஹாய் மா. ஹே ஜியா, என்னோட தங்கமே. ஹாப்பி பர்த்டே மம்மி. தேங்க் யூ. இஷான். ஹலோ. ஹலோ ஆண்டி. Wow. Nice muscles. I roasted him. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இவனுக்கு உன் பொண்ணு வயசு இருக்கும். எப்பவும் தூக்கத்திலே இருப்பியே, இன்னைக்கு என்னவோ எனக்காக சீக்கிரம் முழிச்சிட்ட போல. தம்பி, நீ என்ன பண்ற? அது வந்து ஆண்டி, எங்க அப்பா டெல்லியில ரொம்ப பிரபலமான பிசினஸ் மேன். ஆனா எனக்கு என் சொந்த காலில் நிக்கணும்னு ஆசை. அதான் ஒரு சின்ன இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் அப் நடத்திட்டு இருக்கேன். அதுல வருஷத்துக்கு ஒரு 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறேன். அப்புறம் நான் வீட்டுக்கு ஒரே பையன். ஆனா எங்க அம்மாவுக்கு எப்பவும் ஷாப்பிங் பண்றதுதான் வேலை. மம்மி ஷாப்பிங் பண்ணுவாங்களா? அப்போ நீ பெரிய இடத்து கைதா. உங்க மம்மி கொடுத்து வச்சவங்கப்பா. பகலும் ராத்திரியும் ஷாப்பிங். வாவ் வாவ் வாவ். இது உங்களுக்கு. ஓ, ரொம்ப தேங்க்யூப்பா. ஹாப்பி பர்த்டே. இதெல்லாம் எதுக்குப்பா? நீ வந்ததே எனக்கு பெரிய gift தான்.
ஹே ஜெயராஜ், இங்க வா. இவன் தான் ஜெயராஜ், நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவரோட சின்ன பையன். பெரிய இடத்து பையன், நல்ல வசதியானவ. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்காக எனக்கு 50,001 ரூபாய் கொடுத்திருக்கான். ஜியா, வாயத்தர. இதுதான் நம்மளோட கல்யாண லட்டு. கல்யாண லட்டுவா? பாருங்க மம்மி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கேளுங்கம்மா, என்கிட்ட 3 கார் இருக்கு. ஒன்னு எங்க அப்பா ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்காரு, இன்னொன்னு எங்க அம்மா பார்லர் எடுத்துட்டு போயிருக்காங்க, 3வது காரை என் தங்கச்சி இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு எடுத்துட்டு போயிருக்கா. ஒரு நிமிஷம். கையும் களவுமா பிடிச்சாச்சு. இவன் என்ன சொன்னா? தான் வீட்டுக்கு ஒரே பிள்ளைன்னு தானே சொன்னான். இப்ப எங்கிருந்து இந்த தங்கச்சி வானத்துல இருந்து குதிச்சா? அதுக்கு என்ன இப்போ? அவன் உண்மையே தானே சொல்றான். நம்ம ஊர்ல என்னைக்கு பொண்ணுங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கீங்க? ஆஷாமா, இவங்க 2 பேரும் சேர்ந்து பொய் சொல்றாங்க, உங்களை ஏமாத்துறாங்க. என்கிட்டயே பொய் சொன்னியா? கடவுளே, போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணணும்? இப்படி ஒரு பொய் சொல்ற பொண்ணு எனக்கு பிறந்திருக்கா. எல்லாரும் முன்னாடியே என் மானத்தை வாங்குறியே. ப்ளீஸ் மம்மி. மம்மி, இன்னைக்கு உங்க பர்த்டே. நான் உங்ககிட்ட பொய் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? என்ன நம்புங்க, நான் உண்மையதான் சொல்றேன். அம்மா ப்ளீஸ். அப்போ உண்மைய சொல்லு. இந்த பெரிய பிசினஸ்மேன் பையன் எதுக்கு உன்னை ரிக்ஷால கூட்டிட்டு வந்தா? அவன் உண்மையாதான் சொன்னான். அவன் தங்கச்சி. போதும், இதோட நிறுத்திக்கோங்க. இன்னைக்கு எது பால் எது தண்ணீர் என்று கரெக்டா தெரிஞ்சிடும். சூப்பர். இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாட்டுல கடாய் பன்னீர் விருந்துதான். ஏன்னா இவன் சொல்ற ஒவ்வொரு பொய்யும் இப்ப வெளியே வர போகுது. உண்மையை சொல்லணும்னா சரி சொல்லு, உன்கிட்ட நிஜமாவே எத்தனை கார் இருக்கு? எத்தனைன்னு தெரியல, என்றதை விட்டுட்டேன். ஆனா ஆயிரக்கணக்கில் இருக்கும். என்னது? முதல்ல 3ன்னு சொன்னா இப்ப என்னவே முடியலையா? இவன் சொல்ற பொய்ய கேட்டா லைட் டிடெக்டர் மிஷினை ரிசைன் பண்ணிட்டு ஓடிடும். தம்பி, என் உண்மையை கேட்டா உன் வாழ்க்கையே லாக் அவுட் ஆகிடும். என்னோட 1 மாச கார் பார்க்கிங் பில்லு கூட உன் பேங்க் பேலன்ஸை விட அதிகமா இருக்கும். பொய் பத்தி பேசுறியா? நான் சொல்ற பொய் கூட இன்டர்நெட்ல வெரிஃபைட் ஆகிருக்கும். எனக்கு ஒரு கார் கம்பெனி இருக்கு, அதோட பேரு லாஸ்லா. என்ன பண்ற நீ? எதுக்கு இவ்ளோ அள்ளி விடுற? உங்க அப்பா என்ன எலான் மஸ்கா? நாம சொல்ற பொய் மட்டும் தெரிஞ்சது அப்புறம் நியூஸ்ல தான் வருவோம். நம்ம 2 பேரும் பிச்சைக்காரங்க இல்ல, காமெடி பீஸ் மாதிரி ஆயிடுவோம். கவனி, உன்னால மட்டும்தான் இந்த ஜெயராஜ கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. உனக்கு என்கிட்ட இருந்து 1 பைசா கூட கிடைக்காது. சரி, இதோட இந்த ஆட்டத்தை முடிச்சுக்கலாம். நிஜம் என்னன்னா, என்னை பத்தி மறுபடியும் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் இஷான் அவஸ்தி, ஜியாவோட பாய் ஃப்ரெண்ட். ஜியா என்ன தான் தேர்ந்தெடுத்திருக்கா. என்ன மம்மி? வணக்கம், என் பேரு ஜெயராஜ். எனக்கு சமமானவங்க கிட்ட மட்டும்தான் நான் கை குலுக்குவேன், இல்ல பேசுவேன். அப்புறம் நான் தான் ஜியாவோட வருங்கால புருஷன். ஆஷா அம்மாவே இந்த கல்யாணத்தை உறுதி பண்ணிட்டாங்க. ஆஷா அம்மா கொடுத்த வாக்க மீற மாட்டாங்க. அப்படிதானே ஆஷாமா? ஆமா ஆமா, நான் என்ன பண்ணுவேன் தம்பி? இந்த பொண்ணுங்க சிட்டிக்கு போயிட்டாலே இப்படி ஊர் சுத்துறவங்களா மாறிடுறாங்க. நான் அப்பவே சொன்னேன், உன்ன மாதிரி ஒரு பையன் அவளுக்கு உலகத்திலேயே கிடைக்க மாட்டான்னு. இவ்வளவு வசதி, கௌரவம், அதிகாரம். ஆனா அவ என்ன பத்தி யோசிக்கிறாளா? சிட்டிக்கு போனதுல இருந்துதான் இதெல்லாம் நடக்குது. போயும் போயும் இந்த ஸ்டார்ட் அப் பையனை கூட்டிட்டு வந்திருக்கான். நான் என்ன பண்றது? போதும் விடுங்கம்மா. டோன்ட் மைண்ட். ஆனா எனக்கு சந்தோஷம்தான். அவ அவனைத்தான் செலக்ட் பண்ணிருக்கா. இந்த தடவை அவ சரியான பையனைத்தான் சூஸ் பண்ணிருக்கா. அட ஜெயராஜ், நீ கவலைப்படாத. உனக்கு இவளை விட நல்ல பொண்ணா நான் பார்த்து வைக்கிறேன். என்ன ஆஷாமா, நான் ஜியாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன். இவன் உங்க ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு காசு கொடுத்திருக்கா? அந்த பாக்கெட் ரொம்ப லேசா இருந்ததுப்பா. ஒரு 10,000 இருக்கும் போல. ஆஷாமா, நான் 50,000 கொடுத்திருக்கேன்.
இவன் அவ்வளோ பெரிய ஆளா இருந்தா இந்த ஃபங்க்ஷனுக்கு பெரிய ஆளுங்க மாதிரி கொடுத்துருக்கணும்ல. இது ஏதோ டொனேஷன் கொடுத்த மாதிரி இருக்கு. ஜெயராஜ், எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. ஓ, அது ஏனா இவன் என்னை விட பெரிய பணக்காரனா? என்னை விட இவன் ரொம்ப நல்லவனா? ஆமா, எனக்கு அவனோட பேங்க் பேலன்ஸ் முக்கியம் இல்ல, அவனோட குணம் தான் முக்கியம். அவன் தான் சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறான். உன்ன மாதிரி அப்பா காசுல வாழ்ற ஆள் கிடையாது அவன். வாய மூடு ஜியா. ஜெயராஜ் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? சிட்டிக்கு போயிட்டு வந்ததும் மரியாதையெல்லாம் மறந்துட்டியா? நான் என்ன சொல்றேன்னா, இஷானோட அப்பா ஏதோ சாதாரண ஆள் இல்ல, அவர் சிட்டிலேயே பெரிய பிசினஸ்மேன். இஷான் யாரோட தெய்வம் இல்லாம முன்னேறணும்னு நினைக்கிறான். அப்பா காசுல வளர அந்த ஆள் மாதிரி இல்ல அவன். அப்புறம் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற ஒரு ஆம்பளையும் இல்ல அவன். பாருங்க, இவன் அப்பா பெரிய பணக்காரன்லாம் கிடையாது. அதான் ஜியாவை ரிக்ஷால கூட்டிட்டு வந்திருக்கான். என் செல்ல மகளை ரிக்ஷால கூட்டிட்டு வந்தானா? என்ன ரிக்ஷால கூட்டிட்டு வந்தானா? இது 100% உண்மை. இவங்க 2 பேரும் ரிக்ஷால இருந்து இறங்குறத என் ஆளுங்க பார்த்தாங்க. இவன் அப்பா பணக்காரன்லாம் கிடையாது. இவன் நம்ம ஜியாவை ஏமாத்துறான். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அவளை கூட்டிட்டு போயிடலான்னு பாக்குறியா? நான் இருக்கிற வரைக்கும் அவளை நீ தொடக்கூட முடியாது. புரியுதா? அவன் ஒரு பெரிய ஜோக்கர். ஜியா, இப்ப ஜோக் அடிக்கிற நிலையிலயா நாம இருக்கோம்னு நினைக்கிற? மத்தவங்க உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி கேட்கும்போது உன் வாழ்க்கையில யாருமே இல்லைன்னு சொல்ற. அப்போ உன்னோட அவமானத்தை மறைக்கவா இவனை கூட்டிட்டு வந்து நிக்கிற? இவங்க இங்க வந்ததுல இருந்து 2 பேர் கண்ணுலயும் ஒரு சின்ன நெருக்கம் கூட இல்லைன்னு உங்களுக்கு தோணல? அதாவது ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு எந்த உணர்ச்சியும் இல்ல. யாரையாவது பாத்தீங்களா? இல்ல கண்டிப்பா பாக்கல. இதுவும் ஒரு லவ் இல்ல, இது கண்டிப்பா ஒரு நாடகம் தான். அப்புறம் ஜியா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க ஊரு ராம்லீலாவுல வர குரங்கு கூட உன் ஃபேக் பாய் ஃப்ரெண்டை விட நல்லா நடிக்கும். ஜியா, சண்டை போறத நிறுத்து. உன்னை நான் பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இந்த பையன் உன்னை தொந்தரவு பண்றான். நீ அவ்வளவு அழகா இருக்க, ரொம்ப அழகு, ரொம்ப மென்மையானவ. இவன் உன்கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்கறான்னு ஐ நோ தட். உன் அழகான கண்கள், அழகான உதடுகள், ஐ திங்க் இவன் உன்கிட்ட இருக்கிற பணத்தை எதிர்பார்க்கறான். ஜியா, நீ என்ன பண்ண? சாரி ஜெய். அட்லீஸ்ட் இந்த ஸ்ப்ரே உன்னோட கெட்ட எண்ணத்தோட நாற்றத்தையாவது போக்கும். உன் பேரு தான் என் கையை கட்டி போட்டு. குழப்பமான மனநிலையில் இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் இதையே தான் திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. ஒரு பொண்ணோட விருப்பம் அவ சொல்ற ஆமாவா இல்லையான்ற பதில தான் இருக்கு. அவ ஒரு பொண்ணு, ஒன்னு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்ல. சும்மா ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கலாம்னு நினைக்காத. என்கிட்ட என்ன சொன்ன? நான் பலவீனமானவனு சொன்னியா? பெரிய ஆம்பளை நினைப்பா? சரி வா, ஆம்பளைங்க மாதிரி பேசலாம். அடுத்த முறை நீ ஜியாவை தொட்டா அந்த கையை உடைச்சு இன்னொரு கையில கொடுத்துருவேன். She is not your property. Don't you dare touch her again. ஏழ்மையிலையும் கஷ்டத்திலையும் வளர்ந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட எனக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியும். ஆனா ஜெயராஜ், நான் அவன் கூடவே வளர்ந்தேன். இருந்தாலும் அவனோட இதயத்துல எனக்கான மரியாதை சுத்தமா இல்ல. அவன் என்ன மதிக்கிறதே இல்ல. மேடம், நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்ல போனா என் நிஜமான பேரு இஷான். சொல்லு ஜெயராஜ், என்ன சொல்லிட்டு இருந்த? நெருக்கம், அந்யோன்யம், சம்திங் லைக் தட். இந்த நெருக்கம் போதுமா இல்ல தெரிஞ்சுக்க வீட்டுக்கே வரியா? போதும், நிறுத்து ஜியா. இன்னைக்கு என்னோட பர்த்டே. உன்கிட்ட அப்புறமா பேசுற. இந்த சின்ன ஊர்ல இவ்வளவு அநாகரிகமா இருக்க முடியாது. அம்மா, நீங்க என்கிட்ட இவ்ளோ கேள்வி கேக்குறீங்களே, ஜெயராஜ் என்ன பண்ணான்னு நீங்க பாக்கலையா?
அவன் எல்லா எல்லையும் மீறிட்டாமா. அதனாலதான் என் காதலை நிரூபிக்க வேண்டியதா போச்சு. வேற வழி இல்லாம தான் பண்ண. காதலால குடும்பத்தை நடத்த முடியாது. வெறும் சாப்பாட்டை வச்சு வாழ்க்கைய ஓட்ட முடியாது. வாழ்க்கைய நடத்த பணம் வேணும். பணம். ஜெயராஜ் கிட்ட 7 ஆடம்பர பங்களா மட்டும் இல்ல, ரெஃபரேலில 1200 ஏக்கர் நிலமும் 4 நிலக்கரி தொழிற்சாலையும் இருக்கு. அத மறந்துடாத. இந்த பங்களா, இந்த காத்து, இந்த மண்ணு எல்லாமே அவனால வந்ததுதான். என் முட்டாள் பொண்ணு ஜியா இவ்வளவு கேவலமான வாழ்க்கைய வாழணும்னு நான் விரும்பல. உண்மையை சொல்லு, நீ யாரு? மேடம், நான் பொய் சொல்ல மாட்டேன். என் நிஜமான பேரு இஷான் அவஸ்தை இல்ல, இஷான் அஸ்ரானி. நான் தான் லாஸ்லா கார்ஸ் மற்றும் அஸ்ரானி இண்டஸ்ட்ரீஸ் ஓனர். நான் தான் உண்மையான கார் குரு. ஜியாவுக்கு விருப்பம் இருந்தா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க தயார். அசுரானி இண்டஸ்ட்ரியல் ஓனரை இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்ல. அதனால நீ அந்த ஓனர்னு சொல்லி ஏமாத்துறியா? உண்மையை சொல்ல போனா இவனுக்கு கார் கூட ஓட்ட தெரியாது. உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? எனக்கு கார் ஓட்டவும் தெரியும், அதை உருவாக்கவும் தெரியும். ஏய், ரோட்டுக்கு நடுவுல காரை நிறுத்தி வச்சிருக்கிற அந்த புத்திசாலி யாரு? இந்த ரோடு முழுக்க அவங்க அப்பா வீட்டு சொத்து நினைப்பா? யார் அது? ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு இப்போ? இந்த கார் யாரதோ, சீக்கிரம் வந்து எடுங்க, இல்லனா இது பழைய இரும்பு கடையில போடுற குப்பையா போயிடும். இது யார் காரா? இது வருண் அஹூஜாவோட கார். அவன் மினிஸ்டர் பையன்டா. தெரியாம கை வச்சா கூட நம்ம எல்லாரும் பெரிய ஆபத்துல மாட்டிப்போம். தள்ளியே நில்லு. அப்படின்னா அந்த வண்டியை உடைச்சிட்டு நாம நம்ம வழியை பார்த்துட்டு போவோம். தம்பி, கால்ல வேணாலும் விழற. என் வீட்டுக்கு முன்னாடி அவன் காருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் என்ன விட மாட்டான். தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். வந்து உட்காரு, நீ போ அந்த பக்கம். அட ஜெயராஜ், நீயாவது ஏதாவது சொல்லுப்பா. அவன் என்ன பேசிட்டு இருக்கான்? அறிவில்லாதவனே, எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு உனக்கு புரியலையா? எங்க அப்பா தான் உங்க ஊருக்கே பிரசிடென்ட். உன்ன மாதிரி ரவுடி பசங்களை அவங்க ஒரே நிமிஷத்துல கவனிச்சிருப்பாங்க. ஏய், அவன் காரையே தொடலன்னா அப்புறம் உன்னையா தொடப்பறான்? அப்பா செல்லம் அப்படியே பதுங்கிடுச்சு பாரு. காரை அப்புறம் பாத்துக்கலாம். இவன் எல்லாம் டைம் ப்ளீஸ், டைம் ப்ளீஸ், டைம் ப்ளீஸ் தான். அந்த காரை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்ன? ஆனா என்ன விட்டுடு. நம்ம அப்பா செல்லத்துக்கு என்ன ஆச்சு? இனிமே அவங்க அப்பா பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட மாட்டாலோ? தம்பி வா, காரை உடைப்போம் வா. ஏய், என்னடா பண்றீங்க? நிறுத்துங்க. யாரா நீ? என்ன நம்புறியா? அங்க என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க வந்து பேசுங்க. ஏய், இங்க இருந்து கிளம்பு. சும்மா தேவையில்லாம மூட கெடுக்காத. இது ஆஷா அம்மாவுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். ஆமா, உங்க அண்ணன் சொல்றத கேட்டு நட. உனக்கு 2 நிமிஷம் டைம் இருக்கு. அப்புறம் காரை உடைக்க ஆரம்பிச்சிருவோம். புரிஞ்சுதா? இது ஸ்டார்ட் ஆயிருச்சு. முடிஞ்சது, முடிஞ்சது. டேய் தம்பி, நீ யாரு? எங்க இருந்து வர? உன் கால் தடம் எங்க இருக்கு?
ஏய் நிறுத்துங்க. நீங்க எல்லாரும் அவசரத்துல இருந்தீங்கல்ல, காரை ஓரமா எடுத்தாச்சு. நீ சூப்பரா கலக்கிட்டீங்க குரு. எங்களுக்கும் கொஞ்சம் கத்து கொடுங்க. இந்த காரை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? பாருங்க, நீங்களும் அவசரத்துல இருக்கீங்க. நானும் என் மாமியார் பிறந்த நாளுக்காக வந்திருக்கேன். இன்னொரு நாள் கண்டிப்பா கத்து கொடுக்குறேன். இப்ப இந்த ஊர்ல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கும். இந்த ஊர்லயே தங்கி இருக்க மாப்பிள்ளைங்களும் இருப்பாங்க. கார் குரு பிரதர், அப்புறம் பார்க்கலாம். என்ன விஷயம்? பார்த்த உடனே என் மனசு திருடிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இப்போ உண்மையை சொல்லுங்க. நீங்க இவ்வளவு ஸ்மார்ட்டா, கிளாஸா, தெளிவா இருக்கீங்களே, அப்புறம் எப்படி நீங்க ஒரு பிச்சைக்காரனா இருக்க முடியும்? என்ன விஷயம் குரு? உண்மையை சொல்லுங்க. இல்ல ஜியா, நிஜமாவே நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்பவாது புரிஞ்சுதா ஆஷாமா? இவன் யாருன்னு தெரியுமா? இவன் ஒரு ப்ரொஃபஷனல் திருட. இவன் கார் திருடுறவன். போத நிறுத்து. இனிமே இவரை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசக்கூடாது. நீ இவருக்கு நன்றி சொல்லணும். ஆனா நீ இவர் மேல பழிய போடுற. இவர்கிட்ட மன்னிப்பு கேளு. ஜியா, ஜெயராஜ் சொல்றதுதான் சரி. ஒரு கார் திருடனுக்கு மட்டும்தான் இந்த திறமை இருக்கும். அப்புறம் ஒரு விஷயத்தை என்னைக்குமே மறந்துடாத. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயின், பிச்சைக்காரனோட ஃப்ரெண்டு பிச்சைக்காரன் தான். ஒரு திருடனோட ஃப்ரெண்டு அந்த திருடனோட பொண்டாட்டி தான். நீ ஒரு திருடனோட ஃப்ரெண்ட திருடன் பொண்டாட்டின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுனா அப்புறம் மார்க்கெட்ல உன்னோட மானமே போயிடும். போதும் ஜெயராஜ், இதோட நிறுத்திக்கும். ஜியாவுக்கு எதிராக நீ ஏதாவது சொன்னா உன்னோட திமிரை எல்லார் முன்னாடியும் தரமாட்டமாக்கிடுவேன். இப்போ உங்களுக்கு கோவம் வருதா? ஜியா என்னோடவளா இருந்தா எப்பவும் என்னோடவளா தான் இருப்பா. ஜியா என்னைக்குமே உன்னோடவே இல்லை. அதை அவ கண்ணுல நீயே பார்க்கலாம். ஆனா யாராவது ஜியாவை தொடவோ இல்ல தப்பா பார்க்கவோ செஞ்சா அவங்க வாழ்க்கை அத்தியாயத்தை நான் மண்ணுக்குள்ள புதைச்சிடுவேன். அவங்க பேர் வெளியவே வராத அளவுக்கு பண்ணிடுவேன். இந்த லூசுத்தனமான பேச்சை நிறுத்து. முதல்ல நீ திருடன் இல்லைன்னு நிரூபி. தெரியாம ஒரு திருட மேல காதல்ல விழுந்துட்டேன். இப்ப அதை சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கடவுளே, ஜெயராஜ் ஒரு முழு முட்டாளா இருக்கான். இது இப்படியே போனா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிரும். உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. நீ மனசளவுல ரொம்ப ஏழை. வெளியே காட்டிக்கிறதுனாலயே ஒருத்தன் பணக்காரன் இல்ல ஏழைன்னு ஆகிடுவான்னு நினைக்கிறியா? எல்லா ஏழையும் தான் மனசளவுல பணக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உன்னோட சொத்தை நீ காட்டிக்கணும்னு நினைக்கிறியா ஜியா? அடமானத்துல இருக்கிற உன் பங்களாவை உன்கிட்ட இருந்து பறிக்கும் போது அப்பவும் அந்த பங்களாவை உன் மனசுக்குள்ளேயே வச்சிருப்பியா? மா, இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? நான் உண்மையதான் சொல்றேன். உன்னோட வீட்டை ஆஷாமா என்னோட அப்பா கிட்ட தான் அடமானம் வச்சிருக்காரு. அதுக்கு பதிலா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி தரதா அவரு வாக்கு கொடுத்திருக்காரு. அது ஆமா, உன் சின்ன வயசுல இருந்தே நம்ம வீடு அடமானத்துல தான் இருக்கு. ஏன்னா உன் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல. அதனாலதான் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி தரதா ஜெயராஜோட அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்த. மம்மி, ஏன் இப்படி பண்ணீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அத்த, நீங்க கவலைப்படாதீங்க. வட்டியோட சேர்த்து எல்லா பணத்தையும் அவங்க அப்பா கிட்ட நான் திருப்பி தரேன். வேணா, உன்னோட திருட்டு பணம் எனக்கு தேவையில்லை. போதுமா? இங்க பாரு இஷான், தேங்க்யூ. நீ ஏற்கனவே எங்களுக்கு நிறைய பண்ணிட்ட. ஆனா இது எங்க வீட்டு விஷயம். நீ இத பத்தி கவலைப்படாத. நீ பயப்படாத. உன்னோட பணத்தை நான் உன்கிட்ட கொடுத்துடுறேன். ஹலோ ஷர்லி, நான் ஆர்டர் பண்ண கிஃப்ட்ஸ் எல்லாம் எங்க? என்ன கிஃப்ட்ஸ்? நீ வந்திய அந்த ரிக்ஷாவை எடுத்துக்கிட்டு அந்த சின்ன சந்து வழியா கிளம்பு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபேக்டரியில இருக்கிற எல்லா கலர் கார்களையும் இங்க அனுப்பி வை. சரி. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.